மிகவும் கொடுமையான சட்டமாக கருதப்படுகின்ற இந்த பிறப்பால் ஒருவரை குற்றவாளியாக தீர்மானித்து அவர்கள் தினமும் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்திடணும் என்கிற ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கொடுங்கோல் சட்டத்தை எதிர்த்து போராடிய நமது மக்கள் ஜாலியன் வாலாபாக் போல 17 பேர் அன்றைக்கு ஆங்கிலேய காவல் படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மாயக்கால் என்கிற ஒரு பெண்மணி உட்பட அவர்களுக்கு இன்றைக்கு நினைவு தினமாக இங்கே பெருங்காமநல்லூரில் நான் 99 பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அப்பொழுது பிரமலை கல்லர் பேரவை நடத்திய திரு ராஜபாண்டியன் அவர்களும் பெருங்காமநல்லூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எனது அருமை நண்பர் மறைந்த துரைராஜ் அவர்களும் என்னை இங்கே அழைத்து நான் அன்றைக்கு வர ஆரம்பித்தேன். அப்பொழுது இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இங்கே ஒரு மண்டபம், அதுபோல இங்கே ஆர்ச் எல்லாம் அமைத்து கொடுத்தோம். தொடர்ந்து அதன் பிறகு இந்த பகுதி அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து அந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய டி நோட்டிஃபைட் ட்ரைப் என்று ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கொடிய சட்டத்தை எதிர்த்து போராடி இன்னொரு அவர்களுக்கு நினைவஞ்சலி செல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா அமைப்புகளும் இங்கே வந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செய்தது வழக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் இங்கே வந்து அவர்களுக்கு வீராஞ்சலி செலுத்திவிட்டு செல்கிறோம். என்னுடைய பிரச்சாரம் 6ஆம் தேதி சென்னையில் ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து 21ஆம் தேதி வரை எனது பிரச்சார சுற்றுப்பயணம் வந்திருக்கும். அதுல ஏதாவது மாறுதல் வரும். ஏன்னா மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் வரும்பொழுது அதற்கு தகுந்த மாதிரி எங்களுடைய சுற்றுப்பயணத்தில் மாடிஃபிகேஷன் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறப் போகிறது. அதனாலதான் முதலமைச்சர் போகிற இடங்கள் எல்லாம் அச்சத்துல, பயத்துல, தான் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், 50 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிற, ஏற்கனவே பல அரசு மேயராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்தவர், இன்றைக்கு 5 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறவர் சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில குற்றவாளிகள் எல்லாம் அதுல பங்கு பெறாங்க. அவருக்கு பயத்துல அப்படி பேசுறாரா, இல்ல மறந்து விட்டு பேசுறாரா? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்பதற்கும் குற்றவாளி என்பதற்கும் உள்ள வித்தியாசம் கூட தெரியாமல் முதலமைச்சர் ஏதோ பேசுவது உண்மையிலேயே பயத்தின் உச்சத்தில் அவருக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே 2019, 21 எப்படியோ மக்களை ஏமாற்றி பிஜேபி தமிழ்நாட்டிற்கு வந்தால் ஆபத்து என்றெல்லாம் பூச்சாண்டி காமிட்டு ஆட்சிக்கு வந்தார்கள். 21க்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 80% மேல் முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பணபலத்தால், பணநாயகத்தால் வென்றுவிடலாம் என்று அவர்கள் பயல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக இந்த முறை கொடுங்கோல் திமுக ஆட்சி வீழ்த்தப்படும். மீண்டும் தமிழ்நாட்டில் மக்களாட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் உருவாகும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படுகின்ற, இந்த போதை மருந்து புழக்கத்தை அடியோடு ஒழிக்கின்ற, மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு போதை மருந்து புழக்கத்திற்கு அடிமையாகி விடுவார்களோ என்று வீட்டிலே உள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கும் இன்றைக்கு அச்சமாக இருக்கிறது. வீட்டில் தனியாக இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதுபோல வெளியிலே செல்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்து
தாராளமயமாக்கப்பட்டிருப்பதால் எங்க அவர்கள் எங்கே அதுக்கு அடிமையாகி விடுவார்களோ அந்த இளைஞர்கள் மாணவர்கள் என்று பெற்றவர்கள் மடியில நெருப்பை கட்டிக்கொண்டு இன்றைக்கு வீட்டில் பயந்து கொண்டு இருக்கின்ற நிலைமைதான் இருக்கிறது. தாய்மார்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால எங்களுக்கு தான் அவர்கள் வாக்கு என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தாய்மார்கள் எல்லாம் வெதும்பி போயிருக்கிறார்கள். எப்பெல்லாம் திமுக ஆட்சியை விட்டு போதோ பெண்களும் ஆண்களும் மௌன புரட்சி செய்து தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். 2001 அதான் நடந்துச்சு, 2011 அதான் நடந்துச்சு. இன்றைக்கு மீண்டும் அதே சூழ்நிலை இருக்கிறது. காவல்துறை இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் ஆட்சியில் இருக்கிற ஒரு குடும்பத்தின் ஏவல் துறையாக கட்டுப்பட்டு கிடக்கிறது. கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துகின்ற அதிகாரிகளாக இருந்தாலும் கொலை செய்யப்படுகிறார்கள். சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு யாருடைய உயிருக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தராத இந்த ஆட்சி ஏமாற்றுவதால் அவர்கள் வெதும்பி போயிருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களுமே இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக திரண்டு நிற்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் சிறு குறு தொழில்கள் நடத்துபவர்கள், மின்கட்டண உயர்வால் பல தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன. பெரிய தொழில் செய்பவர்களும் இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடப்பதால் ரவுடிகள் ராஜ்யம் தலை தூக்கிவிட்டதால் இந்த ஆட்சியில யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்து விடலாம் என்கிற நிலை இருப்பதால் யாருடைய உயிருக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 2000 தடுப்பணைகள் கட்டப்படும் என்று நிதி ஒதுக்கினார்கள். எத்தனை தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு என்பது தெரியவில்லை. மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. மாதம் ஒருமுறை மின்சார மோட்டார்கள் மின் கட்டணம் பதிவு செய்யப்படும் என்று எலக்ட்ரிக் மீட்டர்ல என்று சொன்னார்கள். அதுவும் செய்யவில்லை. அவர் சொன்னது போல பத்திரப்பதிவு கட்டணம், முத்திரைத்தாள் கட்டணம் என்று எல்லாம் விண்ணை முட்டுகின்றனர் உயர்ந்திருக்கிறது. விவசாயிகள் மாத்திரமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த விலைவாசி உயர்வால் மக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் உயர்த்தியிருக்கிற சொத்து வரியாக இருக்கட்டும், இவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் உயர்ந்திருக்கிற விலைவாசிக்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுத்தால் கூட குடும்பங்களுக்கு அது ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி உறுதியாக முடிவுக்கு வரும். தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சி உருவாகும். 200 தொகுதிகளுக்கு மேல் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். உரிய நேரத்தில் அறிவிப்பாரு. சட்டம் ஒழுங்கு வந்துட்டு இப்ப தேர்தல் அனைமே புதுசா நியமனம் பண்ணிருக்காங்க. சட்ட ஒழுங்கு சீரியட் நம்ம அடிக்கடி சொல்லி தேர்தல் நேரத்தில் வந்துதான் தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு டிஜிபியை நியமிச்சிருக்காங்க. முன்னெல்லாம் பொறுப்பு டிஜிபியை தான் இந்த ஆட்சியாளர்கள் நியமித்திருந்தார்கள். எல்லா துறைகளிலும் ஊழல் உங்களுக்கு தெரியும். ஒரு எடுத்துக்காட்டாக அன்றைக்கு அமலாக்கத்துறை அமைச்சராக இருக்கின்ற நேரு அவர்கள் துறையில பதவிக்கும் பதவி நியமனத்துக்கும் பதவி மாறுதலுக்கே கிட்டத்தட்ட 2500 கோடி ஊழல் நடந்திருப்பதை சொல்லியும் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுனால அதை உயர்நீதிமன்றமே அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தக்க நடக்க சொல்லி ஆணை பிறப்பிக்கின்ற அளவுதான் இந்த ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாளைக்கு மோடி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. அதான் சொல்றேன், அவங்க போன எம்பி எலெக்ஷன் வரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றினார்கள். இன்றைக்கு ரம்ஜானே உலக நாடுகளில் இந்தியாவில் தான் இஸ்லாமிய சொந்தங்கள் ஓரளவு நிம்மதியாக கொண்டாட முடிந்தது. நீங்க பாகிஸ்தானா இருக்கட்டும், ஈவன் ஸ்ரீலங்காலையும் நிதி நெருக்கடி, கடுமையான நிதி பற்றாக்குறை, அங்கும் கொண்டாட முடியவில்லை. பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை.
ஈரான் நாடுகளில், ஈரான் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த போர்னால அங்கே இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும் மற்றும் வாழ்கின்ற அனைவருமே ரம்ஜான் நோன்பை சரியாக கொண்டாட முடியவில்லை. ஆனால் இங்கே மோடி அவர்களின் ஆட்சி இருப்பதால் தான் இந்தியாவில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இங்கே இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக ரமலான் நோன்பை கொண்டாட முடிந்தது. அதை அவர்கள் எல்லாம் உணர்ந்து வருகிறார்கள். இன்னொன்று, இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. எங்கும் சிறுபான்மையினர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அவர்களால் பாதிப்பு வரும் என்று பொய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக மோடி அவர்களின் ஆட்சி தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறுகிறது. ஒரு சில மாநிலங்களை தவிர பல மாநிலங்களில் மோடி அவர்களின் ஆட்சி தான், பாஜக ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுது. அங்கெல்லாம் சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு மிரட்டலோ அச்சுறுத்தலோ பாதிப்போ கிடையாது. அதனால்தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்கள் இனி திமுகவிடம் ஏமாற மாட்டார்கள். உறுதியாக மத்தியிலிருந்து எல்லா திட்டங்களையும் உரிமையோடு பெற்றுத் தருவதற்கு ஒரு நல்லிணக்கத்தோடு மத்திய மாநில அரசுகள் இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும், அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி தருவதற்கு இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்து விட்டார்கள்.